நாமல்ல நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்டை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு நடந்திருக்கு, சில பேருக்கு நடக்காமலும் இருந்திருக்கு. அப்படி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 1816ஆம் ஆண்டு மேரி அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து நாட்டில் பிறக்கிறாங்க. மேரி அப்படிங்கிறவங்க தான் இங்கிலாந்து நாட்டோட அரசவையில முதல் பெண்ணா, முதல் குயினா இவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா பேர் தான் வந்து ஹென்றி. இவங்க அப்பா தான் இங்கிலாந்து நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிறந்த ஒரு பெண் குழந்தை தான் மேரி. இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு வேணும், ஒரு ஆண் வாரிசு தான் இங்கிலாந்து நாட்டை வந்து ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இரண்டாவதா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறமா பிறந்த ஒரு பெண் குழந்தை தான் எலிசபெத். அந்த எலிசபெத்தோட வம்சாவளியில வந்தவங்க தான் இப்போ வரைக்கும் எலிசபெத்தா ஒரு இங்கிலாந்துல இருந்துட்டு இருக்காங்கன்னா. இவங்க அப்பாவுக்கு வந்து ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு மூணாவதா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் பிறந்தது ஒரு பெண் குழந்தை தான். சரி, இப்படியே திருமணம் செஞ்சு எல்லாமே பெண் குழந்தையா இருக்கிறதுனால லேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்கன்னா, அதுக்கப்புறமா எலிசபெத் வந்து இவங்க அப்பாவோட பிளேஸை வந்து பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் வந்து மேரி விட மாட்டாங்கன்னா, என்னதான் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணாலும், அதுதான் அவங்க அம்மா விட்டுட்டு ரெண்டாவதா திருமணம் பண்ணாங்கல்ல, அதனால என்னதான் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் நான் தான் ஒரு கரெக்டான குயினை, நான் தான் இந்த பிளேஸ்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்களாம். ஆனா ஊர் மக்கள் யாருமே மேரி வந்து குயின் ஆகிறது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து நல்லா இல்ல, அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இப்படியே சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த மேரி, அதாவது ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி பேசுறதா இருக்கட்டும், அதே போல தன்னுடைய சொந்த அப்பாவை நான் ஒரு பெண்ணா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிட்டதா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சந்தோஷம் தர ஒரே விஷயம் என்னன்னா இவங்களோட மதம் மட்டும்தான். இவங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா கேத்தலிக் மதத்தை ஃபாலோ பண்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கு, ஒன்னு கேத்தலிக், ஒன்னு ப்ரொட்டஸ்டன்ட். ஊர் மக்கள் எல்லாருமே ப்ரொட்டஸ்டன்ட் ஃபாலோ பண்றாங்க, இவங்க கேத்தலிக் ஃபாலோ பண்றாங்க. இவங்க 37 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க குயின் ஆகுறாங்க. குயின் ஆனதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, யாரும் ப்ரொட்டஸ்டன்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, எல்லாரும் கேத்தலிக் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மேரி சொல்றது வந்து மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீலாம் ஒரு ஆளா, நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமான்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசுறாங்க. இப்படியே மேரி ஃபீல் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம திருமணம் செஞ்சுட்டு ஒரு ஆண் வாரிசை கொடுத்தோம்னா மக்கள் எல்லாருமே ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெயின் இளவரசனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ஒரு 10 வயசு சின்ன பையன், அதாவது 27 வயசு பையன் வந்து இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. என்னதான் கல்யாணம் ஆனாலும் ஸ்பெயின் இளவரசன் வந்து மேரியை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. ஸ்பெயின் இளவரசன் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு போயிட்டு இங்கிலாந்து வந்தாலும் இங்க உள்ள ப்ராத்தல்ஸ், ப்ரோஸ்டல் சென்டர்ஸ்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஊர் மக்கள் வந்து மேரி எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மேரி கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. பட் இது வந்து ஒரு நார்மல் பிரெக்னன்சி கிடையாது, இது ஒரு ஃபேண்டம் பிரெக்னன்சி. இவங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா ஒரு டிசீஸ். அதாவது என்னன்னா, நம்ம எந்த விஷயத்தை பத்தி அதிகமா நினைக்கிறோமோ அது உடம்பு வந்து தன்னைத்தானே ஏமாத்திட்டு அதை வெளிக்காட்டுமா. அதாவது இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுனால இவங்களுக்கு பிரெக்னெண்டா உள்ள எல்லா சிம்டம்ஸுமே இவங்களுக்கு காட்டியிருக்கு. வயிறு கூட பெருசா இருக்கு. இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுறாங்க. ஊர் மக்களும் வந்து மேரி தான் நல்லா இல்ல, குழந்தையாவது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கிலாந்து நாட்டில் எப்போதுமே ஒரு அரசி வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்கன்னா, அதாவது 8 மந்த் முடிஞ்சு அந்த டெலிவரி ஆகிற 5 வீக்ஸ் முன்னாடி தனியாக ஒரு ரூமுக்குள்ள வந்து அனுப்பி விட்டுருவாங்களாம். கம்பெனிக்கு ஒரு மெழுகுவத்தியும் ஒரு முகம் பகட கண்ணாடி மட்டும் வச்சு அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்களாம். அதே போல இவங்களையும் பண்ணியிருக்காங்க. ஊருக்குள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு ஆண் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 வீக்ஸ் ஆச்சு, இன்னமும் குழந்தை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, வரவே இல்லையா. ஊருக்குள்ள வந்து ஒரே ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சுட்டு என்ன வந்து ஊரை ஏமாத்துறாங்களா, 5 வாரம் ஆச்சு இன்னும் குழந்தைய வரலன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாருமே மீறி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறமும் மேரி வந்து ஒரு மாசம் வெயிட் பண்றாங்க. பெருசா அந்த வயிறு கூட சின்னதாக ஆரம்பிச்சுட்டு இவங்க பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உண்மை வந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் கழிச்சு இவங்க ரூமை விட்டு வெளில வரும்போது ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு குழந்தை கூட உன்னால பெத்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு. இப்படியே மனசு உடைஞ்சு போன மேரி என்ன பண்றாங்கன்னா, யாரை வந்து என்னை இவ்வளவு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மார்க்கெட் வழியே நடந்து போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வழியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொட்டஸ்டன்ட் தான் வந்து அதிகமா மேரியை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள பூட்டி வச்சிருந்த கோவம் என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு வெளில வருது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த 300 பேரை வந்து எரிங்க, இந்த ப்ரொட்டஸ்டன்டான 300 பேரை வந்து எரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஆர்டர் போடுறாங்க. கிட்டத்தட்ட 260 ஆண்களையும் 40 பெண்களையும் அங்கேயே வச்சு உயிரோட எரிக்கிறாங்க. அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் வந்து இவங்களுக்கு பிளட் இன் மேரி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொண்டு வருது. மறுபடியும் மேரி தன்னுடைய 41 வயசுல வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. 5 வருஷம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதே ஃபேண்டம் பிரெக்னன்சியால இவங்க வந்து அஃபெக்ட் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி தனி ரூம்ல வந்து எப்போதும் போல அவங்க அனுப்பிட்டு ஒரு 10 மாசம் கழிச்சு திரும்பி வெளில வரும்போது அதே மெடிக்கல் கண்டிஷனோட இவங்க வெளில வராங்க. வெளில வந்த பிறகு மக்கள் எல்லாருமே ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மன கஷ்டத்துல இருந்த மேரி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய 42 வயசுல வந்து இவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படி மேரி இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஸ்டெப் சிஸ்டரான எலிசபெத் தான் அந்த நாட்டை வந்து குயினா ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த எலிசபெத் வம்சாவளியில வந்தவங்க தான் இன்ன வரையுமே குயின் எலிசபெத்தா இருந்துட்டு இருக்காங்களாம். இதே போல மேரி இறந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அந்த நாட்டுல வந்து மேரியை பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்க கண்ணாடி வழியா வந்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்ன வரைக்குமே அந்த நாட்டுல இருந்துட்டு இருக்கு. நான் கூட இந்த கேம்ஸ் பிளே பண்ணியிருக்கேன். பட் இது மேல நடந்தது கிடையாது. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வந்து 2 மெழுகுபத்தியை வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம 3 முறை வந்து பிளடிங் பேரின்னு கூப்பிட்டா அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வருஷம் என்னன்னா நம்ம நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டா நல்ல விஷயம் பண்ணுவாங்கன்னா கெட்ட விஷயத்துக்காக கூப்பிட்டா அவங்க வந்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து இன்ன வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பண்ணியிருந்தீங்கன்னா. சரி, ஓகே. இந்த இன்ஸ்டா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு சூப்பரான ஹாரர் இன்ஸ்டன்ட் நான் வந்து உங்களை தேடி வர வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் யாஷிகா. போயிட்டு வரேன்.